தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 136:25. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: உடல் கொண்ட அனைத்திற்கும் ஊட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று நாம் அருமையாக உணவு உட்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம், அப்படித்தானே? ஆனால் பெரிய பெரிய கோடி சொத்துக்களை வைத்த கோடீஸ்வரர்கள் சுகர் மற்றும் விதவிதமான நோய்களால் ஆகாரம் சாப்பிட முடியாமல், தண்ணீர் கூட அதிகமாக குடிக்க முடியாமல் அளந்து குடித்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். ஆம், ஆனால் நமக்கு அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை எவ்வளவு வேண்டுமானால் தண்ணீர் குடிக்கலாம், எந்த ஆகாரத்தையும் சாப்பிடலாம், அந்த அளவிற்கு நம்மை ஆசீர்வதித்துள்ளார், அப்படித்தானே? இதற்கு காரணம் நம்முடைய புண்ணியங்களோ நம்முடைய எந்த முயற்சியோ அல்ல, கர்த்தருடைய கிருபை. அவர் நம்மில் இறங்கி நாம் எத்தனையோ முறை பாவம் செய்தாலும் அதை உடனே அறிக்கையிட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது மன்னித்து இன்று வரை நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பாராட்டி நம்மை மேன்மைப்படுத்தி எத்தகைய உணவு என்றாலும் அதை நாம் சாப்பிட நமக்கு கிருபை தந்துள்ளார் அல்லவா? அதை நினைத்து கோடி நன்றி கூறுவோம் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தர் இன்றும் நம்மை பார்த்து அதைத்தான் கூறுகின்றார்: என் அன்பு மகனே மகளே, நீ நன்கு ஆகாரம் சாப்பிட்டாய் அல்லவா? இதற்கு காரணம் எனது கிருபை என்று உணர்த்துகின்றார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து அவர் தந்துள்ள ஆகாரத்திற்கு அதை நாம் செழிப்பாக திருப்தியாக சாப்பிட தந்த கிருபைக்காக அனுதினமும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் இவ்வளவு நாளும் நீர் எங்களுக்கு உமது கிருபையினால் அனைத்து ஆகாரங்களையும் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியத்தை தந்துள்ளதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்கள் இல்லை அப்பா. நாங்கள் நினைக்கவே செய்யவில்லை, இதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இப்பொழுதுதான் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாகத்தான் நாங்களே எங்களை நினைக்கின்றோம் அப்பா. ஆம், உமது கிருபையினால் தான் அப்பா நாங்கள் எங்களை எல்லா உணவையும் சாப்பிட வைத்துள்ளேன். அதற்காக நன்றி அப்பா. இன்றிலிருந்து நாங்கள் நீர் தந்துள்ள உணவுகளுக்கு அனுதினமும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்ட பின்பும் ஒவ்வொரு நேரமும் உமது நீர் தந்த உணவுக்காக நன்றி கூறுவோம். என்றென்றும் எங்கள் ஜீவன நாள் முழுவதும் இப்படி திருப்தியாக சாப்பிட இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.